ஸ்ரீ காசி காண்டம் 46ஆம் அத்தியாயம். லோலர்காவின் விளக்கம். குறிப்பு: பனாரஸில் 12 ஆதித்ய சூரிய கடவுள் ஆலயங்கள் உள்ளன. லோலர்கா மிக முக்கியமான மற்றும் பிரபலமானது. இது வாரணாசியின் தெற்கே அசி மற்றும் கங்கையின் சங்கமத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. கஹத்வால் மன்னர்களின் 2 செப்பு தகடு மானியங்கள் இங்கே நீராடிய பிறகு அதன் பண்டைய முக்கியத்துவத்தை காட்டுகின்றன. ஸ்கந்தன் கூறினார். யோகினிகள் குழு புறப்பட்ட பிறகு பானையில் பிறந்தவரே, காசியின் நிலைமையை அறிய விரும்பிய தேவர்களின் இறைவன் சூரிய கடவுளை அனுப்பினார். தேவர்களின் இறைவன் கூறினார், 7 குதிரைகளை உடையவரே, தர்ம அவதாரமான திவோதாசர் ஆட்சி செய்யும் அற்புதமான வாரணாசி நகரத்திற்கு விரைவாக செல்லுங்கள். மன்னர் பக்தியின் பாதையை மீறியதால் புனித ஸ்தலம் பாழாகிவிடும் வகையில் விரைவாக ஏதாவது செய்யுங்கள். ஆனால் அந்த அரசரை லேசாக நினைக்காதீர்கள். பக்தியின் பாதையில் செல்லும் எவருக்கும் அவமானம் அல்லது அவமரியாதை காட்டப்பட்டால் அது நிச்சயமாக அவருக்கே பின்னடைவை ஏற்படுத்தும், பெரும் பாவமும் ஏற்படும். சூரியனே, உமது அறிவு திறமையால் அவர் நல்ல பாதையிலிருந்து விலகிச் சென்றால் உமது கடுமையான கதிர்களால் அந்த நகரத்தை அழிக்க முடியும். காமம், கோபம், பேராசை, மாயை, போட்டி மற்றும் ஆணவம் போன்ற மோசமான கெட்ட குணங்களுக்கு அவரிடம் இடமில்லை. எனவே மரண கடவுளால் கூட அவரை வெல்ல இயலாது. புத்தி பக்தியில் நன்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் வரை, மனம் பக்தியில் உறுதியாக இருக்கும் வரை, சூரிய கடவுளே, மனிதர்களுக்கு துன்பங்களிலும் கூட தடைகள் எங்கிருந்து எழ முடியும்? பிரார்த்தனா. சூரிய கடவுள், நீங்கள் அனைத்து உயிரினங்களின் செயல்பாடுகளையும் அறிந்திருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் ஜெகத் சக்ஷு, பிரபஞ்சத்தின் கண் என்று அழைக்கப்படுகிறீர்கள். பணியை நிறைவேற்றுவதற்காக செல்லுங்கள். சூரியன் இறைவனின் கட்டளையை ஏற்று இரவும் பகலும் வானத்தில் செல்லக்கூடிய மற்றொரு வடிவத்தை எடுத்தார். பின்னர் அவர் காசியை நோக்கி சென்றார். காசியை காண சூரியன் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அவருக்கு 1000 அடிகள் கதிர்கள் இருந்த போதிலும் அவர் இன்னும் அதிக கால்கள் கதிர்கள் எடுத்துக் கொள்வதற்காக ஏங்கினார். சூரியனின் ஹம்ச, தொடர்ந்து செல்பவர் என்ற நிலை அர்த்தமுள்ளதாகவும் பலன் அளிப்பதாகவும் மாறியது. ஏனெனில் அவர் காசியை நோக்கி செல்ல விரும்பினார். மேலும் அவர் தொடர்ந்து வானத்தில் நடந்து கொண்டிருந்தார். காசியை அடைந்த பிறகு சூரிய தேவர் காசியின் உள்ளேயும் வெளியேயும் நகர்ந்தார். ஆனால் அரசரின் விஷயத்தில் அருகிலிருந்து விலகும் ஒரு சிறிய நிகழ்வை கூட காண இயலவில்லை. சூரியன் பல்வேறு தோற்றங்களில் ஓராண்டு காலம் காசியில் தங்கினார். ஆனால் அந்த நீதிமான் அரசரின் எந்த ஓட்டையையும் கண்டறிய இயலவில்லை. சூரிய தேவர் சில நேரங்களில் பெற மிகவும் கடினமான ஒன்றை தேடும் விருந்தினராக ஆனார். ஆனால் அந்த அரசரின் ராஜ்யத்தில் பெற அரிதான எதையும் அவர் காணவில்லை. சில நேரங்களில் அவர் ஒரு பிச்சைக்காரராக ஆனார். சில நேரங்களில் அவர் பலவற்றை கொடுப்பவராக ஆனார். சில நேரங்களில் அவர் ஒரு பரிதாபகரமான நிலையில் ஒருவராக ஆனார். சில நேரங்களில் அவர் ஒரு ஜோதிடராக ஆனார். சில நேரங்களில் அவர் வேதங்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட சடங்குகளை செய்தார். சில சமயங்களில் அவர் உணரப்படுவதை மட்டுமே நம்பி இந்த உலகியல் தத்துவத்தை நிறுவினார். சில சமயங்களில் அவர் மந்தமான முடியுடன் ஒன்றாக ஆனார். சில சமயங்களில் அவர் நிர்வாண பிச்சைக்காரராக இருந்தார். சில சமயங்களில் அவர் ஒரு பாம்பு மருத்துவராகவும் விஷயங்களுக்கு எதிரான மருந்துகளில் நிபுணராகவும் ஆனார். சில சமயங்களில் அவர் அனைத்து மத வெறி கோட்பாடுகளிலும் நன்கு அறிந்தவராகவும் ஆனார். சில சமயங்களில் பிரம்மத்தை முழுமையானதை விளக்குபவரானார். அவர் ஒரு ஏமாற்றுக்காரராக ஆனார். சில சமயங்களில் மாயைகளை உருவாக்குவதன் மூலம் மக்களை குழப்பமடைய செய்தார். சில நேரங்களில் அவர் கற்புமிக்க பெண்களை பல்வேறு வகையான சபதங்கள் மற்றும் அனுசரிப்புகள் அறிவுறுத்தல்கள் மூலம் மிகவும் கிளர்ச்சியடைய செய்தார். பல கதைகளை எடுத்துக்காட்டுகளாக கொண்டிருந்தார். சில நேரங்களில் அவர் ஒரு கபாலிகனின் சபதத்தில் ஈடுபட்ட ஒரு பிராமணராக ஆனார். சில சமயங்களில் ஒரு விஜ்ஞானின் பௌத்த விஜ்ஞாவாதத்தை பின்பற்றுபவர். சில சமயங்களில் ஒரு தாதுவாதி, ரசவாதி. சில இடங்களில் அவர் ஒரு பிராமணராக ஆனார்.
எங்கோ ஒரு அரச இளவரசன், வைசியன் அல்லது சூத்திரன். எங்கோ அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் ஒரு மத மாணவரானார். எங்கோ ஒரு இல்லறவாசி மற்றும் எங்கோ ஒரு காட்டுவாசி. சில சமயங்களில் அவர் ஒரு துறவியானார். இதனால் மக்களை குழப்பமடைய செய்ய முயன்றார். சில இடங்களில் அவர் சர்வ வல்லமை உள்ளவராகவும் அனைத்து கதைகளிலும் நிபுணராகவும் காட்டப்பட்டார். அவர் அவ்வாறு ஆனார். இவ்வாறு கோள்களின் இறைவன் காசியில் வெவ்வேறு வடிவங்களில் அலைந்தார். ஆனால் மக்களிடையே எந்த ஒரு பலவீனமான புள்ளியையும் அவர் எங்கும் காணவில்லை. கஷ்யபரின் மைந்தன், அதாவது சூரிய கடவுள், எண்ணங்களால் மிகவும் கவலைப்பட்டு தன்னைத்தானே நிந்தித்து கொண்டார். மற்றவர்களுக்கு ஒரு பணியை செய்பவன், அதில் எந்த புகழும் கிடைக்காதது எவ்வளவு பரிதாபம்! மார்த்தாண்டன் கூறினார், நான் இப்போது மந்தாரத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்பினால் இறைவன் உடனடியாக என் மீது கோபம் கொள்வார். நான் அந்த கடமையை நிறைவேற்றாததால் நான் ஒரு சாதாரண பணியாளைப் போல அவர் கோபப்படுவார். எப்படியாவது நான் அங்கு சென்றால் ஒரு முட்டாள் வேலைக்காரனைப் போல, அதாவது முட்டாள் பணியாளைப் போல அவர் முன் நான் எப்படி நிற்பேன்? நான் எப்படியாவது அவமானத்தை ஏற்றுக்கொண்டு பையில் அங்கு சென்றால் 3 கண்கள் கொண்ட இறைவன் என்னை கோபமாக பார்க்கக்கூடும். அப்போது நான் விஷத்தை அருந்த வேண்டும். நான் ஹரனின் கோப நெருப்பிற்கு அந்து பூச்சியைப் போல பலியாகிவிட்டால் பிரம்மதேவர் கூட என்னை காப்பாற்ற இயலாது. எனவே நான் என்றென்றும் இங்கேயே இருப்பேன். நான் இதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஒரு புனித இடத்தில் நிரந்தர தங்குதல் விதிகளின்படி வாரணாசியில் என் துறவரத்தை நிறுவுவேன். பணியை நிறைவேற்றாததை புராரிக்கு, சிவபெருமானுக்கு தெரிவிக்காமல் நான் இங்கேயே இருந்தால் எனக்கு பாவம் ஏற்படலாம். ஆனால் காசியே அந்த பாவத்திலிருந்து மீள்வதற்கான வழியாக இருக்கும். காசியில் நுழைந்த நல்ல மனிதர்களின் மற்ற பாவங்கள் பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, முற்றிலும் குறையும். இந்த பாவம் நான் அறிந்தே செய்ததல்ல. ஆரம்பத்தில் புராரியே இதை விதித்தார். தர்மம் பாதுகாக்கப்படட்டும். உடல் விரைவாக மறைந்து போகும் தன்மை கொண்டது என்றாலும் தர்மம் யாரால் பாதுகாக்கப்பட்டால் அது 3 உலகங்களும் அவரால் பாதுகாக்கப்பட்டது போன்றது. அன்பும் செல்வமும் நன்கு பாதுகாக்கப்பட்டாலும் அதனால் என்ன பயன்? காமம், அன்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பலருக்கு மகிழ்ச்சியை அளிப்பவராக இருந்த போதிலும் அவர் ஏன் அனங்கராக, உடலற்றவராக ஆக்கப்பட்டார்? அர்த்த செல்வம் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பலரால் வலியுறுத்தப்பட்டிருந்தால் விஸ்வாமித்ர முனிவரின் விஷயத்தில் ஹரிಶ್சந்திரன் அரசன் அதை எவ்வாறு பாதுகாக்கவில்லை? சிபி மற்றும் பிற மன்னர்களாலும் ததீச்சி மற்றும் பிற பிராமண முனிவர்களாலும் உடல் இழப்பை ஏற்படுத்தினாலும் அனைவராலும் தர்மம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. காசிக்கு சேவை செய்வதன் மூலம் எழுந்த இந்த தர்மமே கோபமடைந்த ருத்ரனிடமிருந்தும் என்னை நிச்சயமாக காப்பாற்றும். அடைய மிகவும் கடினமான காசியை அடைந்த பிறகு எந்த புத்திசாலி அதை கைவிடுகிறான்? கையில் ஒரு ரத்தினத்தை விட்டுவிட்டு பயனற்ற கண்ணாடி துண்டுகளை சேகரிக்க யார் விரும்புவார்கள்? காசியை விட்டு வேறெங்கும் செல்ல விரும்புபவன் தன் காலால் ஒரு புதையலை உதைத்து பிச்சை எடுப்பதன் மூலம் செல்வத்தை பெற விரும்புகிறான். மகான்கள், நண்பர்கள், மனைவி, வயல்கள் மற்றும் செல்வங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் பெறப்படுகின்றன. ஆனால் காசி மட்டும் அடையப்படுவதில்லை. 3 உலகங்களின் செல்வங்களாலும் அடைய முடியாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை 3 உலகங்களையும் மீட்கும் திறன் கொண்ட காசி நகரம் அடைந்த மனிதன் பெற்றுள்ளான். உண்மையில் கோபம் கொண்ட ருத்ரர் என் மகிமையில் சிறிது குறைவை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் காசியில் சுய உணர்தலில் இருந்து எழும் அந்த மகிமையை நான் அடைவேன். காசியிலிருந்து எழும் மகிமை செழிக்காத வரை மட்டுமே மற்ற ஒளிர்வுகள் ஒரு ஒளிரும் புழுவின் ஒளியுடன் சிறிது பிரகாசிக்கின்றன. இவ்வாறு இருளை நீக்குபவர், பிரபஞ்சத்தின் கண், காசியின் சக்தியை அறிந்தவர், தன்னை 12 பேராக பிரித்து காசி நகரில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். குட்டை பிறவியாக பிறந்தவரே. பின்வருபவை 12 ஆதித்யர்கள், அதாவது சூரியன்கள். லோலார்க்கர், உத்தரார்க்கர், சாம்பாதித்யர், 4வது திரிபதாதித்யர், மாயூகாதித்யர்,
காகோல்கர், அருணாதித்யர், விருத்தாதித்யர், கேசவாதித்யர், விமலாதித்யர், கங்காதித்யர் மற்றும் 12வது யமாதித்யர். காசி நகரில் அவர்கள் எப்போதும் புனித தலத்தை ஆதிக்கம் செலுத்தும் தாமச குணம் கொண்ட தீயவர்களிடமிருந்து பாதுகாக்கிறார்கள். சூரியனின் மனம் காசியை காண மிகவும் ஆர்வமாக இருந்ததால் காசியில் உள்ள சூரியன் லோலார்க்கர் என்ற பெயர் பெற்றார். லோலா என்பது ஆர்வத்தை குறிக்கும். லோலார்க்கா தெற்கு திசையில் காசியின் அசி சங்கமத்தில் கங்கையுடன் நிறுவப்பட்டுள்ளது. அவர் எப்போதும் காசி வாசிகளை நன்மையை அடையவும் பாதுகாக்கவும் செய்வார். மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் 7வது சந்திர நாளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரும் 6வது நாளில் வருடாந்தர யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். வருடத்தில் மனிதர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த நொடியிலேயே அழிக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமையில் வரும் 6வது சந்திர நாளில் லோலார்க்காவை காண்கிறான். அசி மற்றும் கங்கை சங்கமத்தில் புனித நீராடி பித்ருக்கள் மற்றும் தெய்வங்களை சாந்தப்படுத்துவதன் மூலமும் முறையாக சிரார்த்தம் செய்வதன் மூலமும் பித்ருக்களுக்கு கடன்பட்டிருப்பதிலிருந்து விடுபடுகிறான். லோலார்க்க சங்கமம் எனப்படும் அசி மற்றும் கங்கையின் சங்கமத்தில் தெய்வங்களின் தானம், ஹோமம் மற்றும் அர்ச்சனை போன்ற எந்த புனித சடங்கு செய்யப்பட்டாலும் அது முடிவில்லாத பலனை தரும். சூரிய கிரகணத்தின் போது லோலார்க்காவில் புனித நீராடல், தானம் போன்ற சடங்குகள் குருக்ஷேத்திரத்தில் செய்வதை விட 10 மடங்கு பயனுள்ளதாக இருக்கும். ரத சப்தமி நாளில், அதாவது மாக மாதத்தின் பிரகாசமான பாதியின் 7வது நாள், ஒரு பக்தர் கங்கை மற்றும் அசி சங்கமத்தில் புனித நீராட வேண்டும். 7 பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து உடனடியாக அவர் விடுபடுகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருவர் லோலார்க்காவை தரிசித்து தூய்மைக்கான சபதங்களை கடைபிடித்தால் அவருக்கு இந்த உலகில் எந்த துன்பமும் ஏற்படாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் லோலார்க்காவை தரிசிப்பவருக்கு அல்லது கடவுளின் பாதங்களை சுத்தம் செய்யும் நீரை அருந்துபவருக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. பாமா, தத்ரு அல்லது விசார்ச்சிகா, அரிப்பு, சிரங்கு போன்றவை போன்ற தோல் நோய்கள் ஏற்படாது. யாராவது வாரணாசியில் தங்கிய பிறகும் லோலார்க்கனுக்கு சேவை செய்யாத பிறகும் பசி மற்றும் நோயால் ஏற்படும் வலிகளும் துயரங்களும் நிச்சயமாக அவரை துன்புறுத்தும். காசியில் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்களிலும் லோலார்க்கர் முதன்மையானதும் முழுமையானதும் ஆகும். மற்ற தீர்த்தங்கள் துணை தீர்த்தங்கள் மட்டுமே. அவை அதன் புனித நீரால் பாய்ச்சப்படுகின்றன. பூமியில் முழு வீச்சிலும் இருக்கும் மற்ற அனைத்து தீர்த்தங்களும் அசி மற்றும் கங்கை சங்கமத்தின் புனித தீர்த்தத்தின் 16ல் ஒரு பங்கை கூட பெற தகுதியற்றவை. அசி மற்றும் கங்கையின் சங்கமத்தில் உள்ள புனித நீராடலிலிருந்து அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடலினால் கிடைக்கும் முழு பலனையும் ஒருவர் பெறுகிறார். முனிவரே, இது வெறும் புகழ்ச்சி சொல் அல்ல, இது முகஸ்துதியும் அல்ல, இது உண்மையிலேயே உண்மைகளின் கூற்றாகும். இதை அனைத்து நல்லவர்களும் மரியாதையுடன் நம்ப வேண்டும். விஸ்வேஸ்வரர் நேரடியாக இருக்கும் இடத்தில், வான நதியான கங்கை இருக்கும் இடத்தில் அதை பொய் என்று கருதுபவர்கள் மற்றும் பொறாமை கொண்டவர்கள் மட்டுமே அவ்வாறு கருதுகிறார்கள். தங்கள் அதிகாரத்தில் திமிர் பிடித்தவர்கள், சூட்சும பகுத்தறிவில் ஈடுபடுபவர்கள் மற்றும் இது வெறும் புகழாரம் என்று கூறும் முட்டாள்கள் அனைவரும் ஒவ்வொரு யுகத்திலும் மலத்தில் புழுக்களாக மாறுகிறார்கள். முனிவரே, உண்மையில் 3 உலகங்களும் கூட காசியில் உள்ள புனித தீர்த்தர்களில் எவரின் மகத்துவத்திற்கும் சமமாக இருக்காது. வேதங்களின் அறிவுக்கு வெளியே இருப்பவர்கள் ஆண்குறி, வயிறு மற்றும் கீழ் பிறவிகளை மதிக்கும் இந்த நாத்திகர்கள் முன் காசியை புகழக்கூடாது. லோலர்க்காவின் கதிர்களால் எரிக்கப்பட்டு அசி நதியின் நீரோட்டத்தால் வெட்டப்பட்டு, அதாவது தடுக்கப்பட்டு பெரும் பாவங்கள் செய்தவர்கள் காசியில் நுழைய இயலாது. லோலர்க்கா போன்ற புத்திசாலித்தனமான துணிச்சலான மனிதர்களின் கைகளால் சூடேற்றப்பட்டு அவர்களின் வாள்களின் முனையால் வெட்டப்பட்ட காசி வெறுப்பாளர்கள் பெரும் பாவிகளால் காசியில் நுழைய இயலாது. லோலர்க்காவின் மகத்துவத்தை கேட்டவுடன் ஒரு சிறந்த மனிதன் உலக வாழ்வின் துக்க கடலில் ஒருபோதும் துன்பத்தை அனுபவிப்பதில்லை. 46ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.